Hello students, இன்னைக்கு நம்ம வந்து chapter 1 rational numbersல example 3 பார்க்க போறோம். So example 3 பாத்தீங்கன்னா find 2 by 5 into 3 by 7 minus 1 by 14 minus 3 by 7 into 3 by 5. So முதல்ல இந்த problem வந்து solve பண்றதுக்கு நமக்கு ரெண்டு property தெரியும். So ஒன்னு வந்து commutative property. So commutative property அப்படின்னு பாத்தீங்கன்னா simple நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் additionல subtractionல multiplicationல உங்களோட lower grade classல so இதுல பாத்தீங்கன்னா a plus b அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அதோட sum வந்து equivalent to b plus a. So for example 2 plus 3 அப்படின்றது 5. இது நம்ம எப்படியோ எழுதலாம் 3 plus 2 அப்படின்னா எழுதலாம். So நீங்க ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதினா நம்மளுக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா சேமா தான் வரும். So ஆர்டர் சேஞ்ச் பண்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. So a plus bன்றத ஆர்டர் சேஞ்ச் பண்ணி b plus a அப்படின்னு எழுதலாம். So அப்படி எழுதினா நம்மளோட சம் வந்து சேமா இருக்கும். இதுதான் வந்து commutative property in addition. So இந்த ப்ராப்பர்ட்டி ஒண்ணு. இன்னொரு ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா distributive property. So distributive property பாத்தீங்கன்னா ஒரு காமன் ஃபேக்டர் வந்து அவுட் சைட்ல இருக்கும். So ஏன்றது ஒரு காமன் ஃபேக்டர் அது அவுட் சைட்ல இருக்கும். அப்புறம் within the brackets b plus c அப்படிங்கிற ஒரு சம் இருக்கும். b-யும் c-யும் நம்ம ஆட் பண்ணி எழுதணும் within the braces. So இது எப்படி எழுதலாம் அப்படின்னா a-வை வந்து b கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். அகைன் ஏன்றத c கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சம் பண்ணணும். ஸோ அப்ப இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 into 3 plus 4 அப்படி இருக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into 3 அப்படியும் எழுதலாம் 2 into 4 அப்படியும் எழுதலாம். நடுவுல வந்து ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஸோ அப்போ இது வந்து 6 plus 8 வந்து 14. ஸோ இதை செக் பண்ணிக்கலாம் 7 plus 3 சாரி 3 plus 4 7 into 2 14. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து சேம். ஸோ அப்போ ஒரு சம் எடுத்துட்டு அதோட காமன் ஃபேக்டர் ஒன்று வெளியில இருக்கு அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னா அந்த காமன் ஃபேக்டர் இன்டு போத் த டேர்ம்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு டேர்ம்ஸையும் நடுவில் ஒரு பிளஸ் சைன் போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வச்சு இந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து -3/7 இருக்கு இங்கேயும் -3/7 இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்மையும் ஃபர்ஸ்ட் நம்ம பக்கத்துல எழுதிக்கணும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மை வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். ஓகே ஸோ அப்ப இது a இது b அப்படின்னா a plus b இருக்கிறத நம்ம வந்து b plus a அப்படின்னு எழுத போறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ரெண்டு டேர்முக்கு தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம். ஸோ இது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் மாத்தி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எழுத போறோம் -3/7 into 3/5 அதுக்கப்புறம் இந்த டேர்ம் -1/14. ஸோ இப்போ இதுல என்ன ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம் பை கம்யூட்டேட்டிவிட்டி. ஸோ ரெண்டு டேர்மையும் அடிஷன்ல இருக்க டேர்மை ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதுறதுனால நம்ம வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் -3/7 இருக்கு இங்கேயும் -3/7 இருக்கு. ஸோ ரெண்டு டேர்ம்லையும் -3/7 வந்து நம்ம வெளியில எடுக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டேர்ம்லையும் -3/7 காமனா இருக்கு. அதை கொஞ்சம் ப்ராப்பரா எழுதிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ எப்படின்னா 2/5 into -3/7. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் இந்த மைனஸ்ன்றத பிளஸ் இன்டூ மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு மைனஸ் வருது. ஸோ அப்போ இந்த சிங்கிள் மைனஸை பிளஸ் இன்டூ மைனஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ல இருக்கிறதுனால ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏபி பிளஸ் ஏசி அந்த டேர்ம் தான் இது. இப்போ ரெண்டு டேர்ம்லையுமே காமனாக என்ன இருக்கு அது ஏ. ரிமைனிங் டேர்ம் வந்து ஒரு இடத்துல பி ஒரு இடத்துல சி. ஸோ இப்போ ஏபி பிளஸ் ஏசின்றது பிஏ பிளஸ் ஏசின்றது இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிஏ தான் ஏபி. ஓகே ஸோ இப்போ இப்படி இருக்க டேர்மை நான் எப்படி எழுத போறேன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க மாதிரி எழுத போறேன். ஸோ ரெண்டு டேர்ம்லையுமே காமனா என்ன இருக்கு ஏ. அந்த ஏவை வெளியில எடுக்கிறோம். வெளியில எடுக்கும்போது -3/7 வந்துடும். அதுக்கப்புறம் இங்க வந்து 2/5 இங்க 3/5
ஸோ மைனஸ் 3/7 காமனாக எடுத்துட்டோம்னா இதுதான் ஏ, இங்கே பி, இங்கே சி. ஓகே, ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மைனஸ் 3/7 வெளியில் எடுத்துட்டா இங்கே ப்ளஸ் 2/5 இருக்குது, இங்கே ப்ளஸ் 3/5 இருக்குது. ஸோ அப்போ மிடில் டேர்ம் வந்து ப்ளஸ் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி த்ரூ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நம்ம எழுதியாச்சு. ஸோ மைனஸ் 1/14 அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ அதனால பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் கீ அப்படின்னு எழுதிடலாம். சிம்பிள், ரெண்டு டேர்ம்லயும் காமனா ஒரு ஃபேக்டர் இருக்கு, அதை வெளியில எடுக்கிறீங்க, ரிமைனிங் டேர்ம் அடிஷன்ல எழுதுறீங்க, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 3/7 அப்படியே எழுதிக்கலாம். இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 5 இருக்கு. ஸோ ஃபிராக்ஷன் ரெண்டுமே வந்து ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்ல டினாமினேட்டர் காமனா இருந்தா காமனா அப்படியே எடுத்துக்கலாம். நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ 2 + 3 அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 1/14. ஓகே, ஸோ அப்போ மைனஸ் 3/7. ஓகே, 2 + 3ன்றது 5, டினாமினேட்டர்ல 5, மைனஸ் 1/14. ஓகே, எழுதிடலாம். நெக்ஸ்ட் 5 கேன்சல், 5 1s are 5, 5 1s are 5. ஸோ அப்போ 1 இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் 3/7 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது into 1 minus 1/14. Anyway, 1 into any value is minus 3/7. அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு இருக்கு. இதை இப்போ நம்ம திருப்பி இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல ரெண்டுமே வேற வேற டேர்ம்ஸ் இருக்கு, 7, 14. ஸோ அப்போ அது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2, 3, 5 அதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, டேரக்டா 7 டேபிள்ஸ் தான். ஸோ 7 1s are 7, 7 2s are 14. அப்புறம் 2 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 1 அப்படியே எழுதிக்கலாம், 2 1s are 2. ஸோ எல்லா டேர்மும் ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த டேர்ம் வச்சு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? 2 into 7 equal to 14. ஸோ இப்போ இங்க இருக்க மல்டிப்ளிகேஷன் டேர்மை வச்சு டினாமினேட்டர் வச்சு கம்பேர் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா 7 இருக்கு, அப்ப நம்ம 7ஐ எலிமினேட் பண்ணோம். மீதி என்ன டேர்ம் இருக்கு? 2. இப்போ இந்த 2 கூட தான் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்ப minus 3/7 மேலையும் நியூமரேட்டர் into 2, டினாமினேட்டர் into 2. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணா minus 6/14 வரும். ஓகே, ஸோ அப்போ இதை வச்சு நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா minus 3 into 2 வரும். ஓகே, டினாமினேட்டர்ல 14. 14ன்றது காமன், ரெண்டு டேர்முக்குமே 14. இப்போ செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம். செகண்ட் டேர்ம்ல 14 இருக்கு. இங்க ரெண்டு டேர்மையுமே ஆட் பண்ணா, ரெண்டு டேர்மையுமே எலிமினேட் பண்ணாதான் 14 வரும். ஸோ அப்போ எந்த வேல்யூமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும், 1 மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஓகே, ஸோ அப்போ இருக்கிற டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ minus 1 into 1 is 1. ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டர் 14, minus 3 into 2 6, minus 6 இங்க வரும் minus 1. ஸோ அப்போ minus 7/14 வந்துடும். இப்போ 7 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 7 1s are 7, 7 2s are 14. ஸோ இப்போ minus 1/2 இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.